இன்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கன்னி ராசி. கன்னி ராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசி, அழகான ராசியும் கூட. ஏன்னா இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் உள்ள பல நுணுக்கங்களை ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க. ஏன்னா இவங்க புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், தொழிலில் என்னென்ன நுணுக்கங்களை பயன்படுத்தணும், கல்வியில் என்னென்ன நுணுக்கங்களை பயன்படுத்தணும், அதே மாதிரி முன்னேற்றத்திற்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அத்தனை வழிகளையும் யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கன்னி ராசி. இந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்க எப்பவுமே ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதற்காக போராடக்கூடியவங்க, வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அதிக கடினமாக உழைக்கக்கூடியவங்க. அது உடல் உழைப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. புத்தி பலம் வாய்ந்தவங்க, அறிவுத்திறனால் பல சாதனைகளை செய்யக்கூடியவங்க இந்த கன்னி ராசி அன்பர்கள். ஆனால் என்ன, இவங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்திற்காக அதிகம் போராடி வெற்றி பெற்றாலும் கூட இவங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிது தான். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா, சாதகமாக ஆக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். கமிஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உழவுகின்ற நிலம் வைத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமும், நிலங்கள் மூலமாக நல்ல விவசாயத்தின் மூலமாக நல்ல ஒரு வளமும் இந்த டைமு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் உங்களுடைய ராசியில் 10 மற்றும் 11ஆம் இடத்துல இருக்கிறார். தவறான பழக்கங்களை கைவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதிராக யார் செயல்படுறாங்க, உங்களுடைய விரோதி யார் அப்படிங்கிறத அறிந்து செயல்படுங்க. அவசரப்பட்டு நீங்கள் ஏதாவது முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. அவசர முடிவு ஆபத்தை தரும். சிந்தித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. தெய்வ பக்தி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் இருக்குது. மனதை ஒருமுகப்படுத்தி ஒவ்வொரு கடவுளையும் நீங்கள் வழிபடுங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். குறிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். புதன் உங்களுடைய ராசியில் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். வேலை செய்கிற இடத்துல உங்களோட உடன் இருப்பவங்களுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலைக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிற மனநிலை கூட இந்த டைம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படும். அதனால் வேலை செய்கிற இடத்துல பேசுகிறவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. இல்லை அப்படின்னா அவங்களே சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கெட்ட பெயர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. யாருக்காவது நிதி கொடுக்கறதா இருந்தாலோ அல்லது வாங்கிறதா இருந்தாலோ, யாருக்காவது முன்ஜாமீன் போடுறதா இருந்தோ ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நிதி சம்பந்தமான துறையில் வேலை செய்கிறவங்க ஒரு முறைக்கு 2 முறை எண்ணி பார்த்துட்டு மற்றவங்கக்கிட்ட பணத்தை கொடுக்கறது வாங்கிறது இதெல்லாம் நல்லது. இல்லை அப்படின்னா உங்கள் மேலேயே பழி வரும். கவனமாக இருந்துக்கோங்க. குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். பெரியவங்களுடைய சந்திப்பு, பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் இந்த டைமும் கிடைக்கும். பெரியவங்க மூலிமா நீங்கள் நடத்துகிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கலகலப்புகள், சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் கரெக்டாக அமையிலேயே, திருமணம் தள்ளி போய்கிட்டு இருக்கே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த டைமும் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும். கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சலசலப்பெல்லாம் மாறி நல்ல மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. சனி பகவான் 6 மற்றும் 7ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. மேல் அதிகாரிகிட்ட விரோதம் காட்ட வேண்டாம்.
இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிகிட்ட ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேருக்கு சின்ன சின்ன கெட்ட பெயர்கள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. அளவறிந்து செலவிடுங்க. எப்போவுமே கொஞ்சம் சிக்கனவாதிகள் தான், ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு கடன் வாங்குகிற சூழ்நிலைக்கு தள்ளிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகும். அதே மாதிரி வெளியூர் அதிகம் பயணம் செல்றதுனால உடல் சோர்வு, அதே மாதிரி ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் சோர்வு, சோம்பல் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழிலில், வியாபாரத்தில் இதெல்லாமே நல்ல ஒரு ஏறுமுகம் தான். வருகின்ற நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. சுயமாக தொழில் தொடங்குறவங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன் இந்த டைமு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கேது பகவான் 1ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் வரும். புதிதாக வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வருகின்ற நாட்கள், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. 1, 2, 3 நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். ரொம்ப நிதானமாக இருக்கிறது நல்லது. புதிதாக தொழில் தொடங்குறது அல்லது புதிதாக வேலைக்கு முயற்சி பண்ணுறது அல்லது எங்கேயாவது ஸ்கூலில், காலேஜில் அட்மிஷன் போடுறது இதெல்லாம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் இந்த கன்னிராசி என்பர்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் செய்யாதீங்க. அதேமாதிரி கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கவனமாக இருங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது இந்த சந்திராஷ்டம நாட்களில் அதிகம் பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. சூரியனை நட்சத்திர அதிபதியாக கொண்ட நீங்கள் வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதன் ராசிநாதனாகவும் உள்ளார். அதே மாதிரி உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகக்கூடிய யோகம், நல்ல ஒரு பெயர், புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால யோகமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தேடி வரும். வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்குது. அதே மாதிரி குருவோடைய பார்வை 2, 4, 6 ஆகிய இடத்துல பதிவதனால குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். எதிர்பார்த்த வரவு இருக்கும். வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சியெலாம் ஈடுபடுவீங்க. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி குருவோடைய பார்வை இருக்கிறதுனால செல்வாக்கு படிப்படியாக உயரும். விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். சனி 1ஆம் பாதத்தில் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த டைமில் அமையும். பொருளாதாரத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சந்திரனை நட்சத்திர அதிபதியாகவும் புதனை ராசி அதிபதியாகவும் கொண்ட நம்மளுடைய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு செயலியும் திட்டமிட்டு செயல்படுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பாராத சின்ன சின்ன வெற்றிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பணிபுரிகிற இடத்துல நல்ல ஒரு பேர், புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் குருவோடைய பார்வை 5ஆம் இடத்துல உண்டாவதுனால புதிய சக்தி, அதாவது புதிய தொழில் தொடங்குறது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். குருவோடைய பார்வை 7 மற்றும் 3ஆவது இடத்துல விழும்போது நல்ல ஒரு முயற்சி இருக்கும். முயற்சிக்கு தகுந்த வெற்றியும் இருக்கும். ஒவ்வொரு செயலையும் ரொம்ப துணிவுடன் செயல்படுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. வழக்கு விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். எதிரிகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. போட்டிகள்லாம் ஓரளவுக்கு குறையும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ராகு கேது சஞ்சாரம் ஜென்மத்தில் கேது சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தும். வீண் சிந்தனை மேலோங்கும். அதே மாதிரி கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாயை நட்சத்திர அதிபதியாகவும் புதன ராசி அதிபதியாகவும் கொண்ட நம்மளுடைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குருவோடைய பார்வை 1, 2 ஆகிய இடத்துல பதிவதனால நிறைய சாதகமான பலன்கள் இந்த டைமு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப துணிச்சலுடன் செயல்படுவீங்க. நினைத்ததை சாதிப்பீங்க. உங்களுடைய குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையும். ஒரு சிலருக்கெல்லாம் புத்திரபாகியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். 3, 4 ஆகிய
இடத்துல சனியோட பார்வை படுறதுனால நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குருவோடைய பார்வை பதிவதனால வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் வெளிநாடு வேலை செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்குது. இன்னும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கன்னிராசி அன்பர்கள் விநாயகர் பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். நன்றி.